கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் தியானிக்கிற வார்த்தை தேடி வருகிற கர்த்தர். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 8வது வசனத்திலே கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினார் என்று வேதம் கூறுகிறது. இஸ்ரவேல் அந்த ஜனங்கள் கர்த்தருடைய பார்வையில் மறுபடியும் ஒரு பொல்லாத காரியங்களை செய்தபோது அவர்களை அழைத்த அழைப்பில் மாறாதவரும் அன்பு கொண்டவருமாகிய கர்த்தர் தம்முடைய பக்கம் எப்படியாவது அந்த ஜனங்களை இழுத்து கொள்ள வேண்டும் என்று மிகவும் பிரயாசப்படுகிறதை நாம் அந்த பகுதியிலே பார்க்க முடிகிறது. வேதத்தில் சொல்லப்பட்டது போல உபாகமம் 28:33 உன் நிலத்தின் கனியையும் உன் பிரயாசத்தின் எல்லா பலனையும் நீ அறியாத ஜனங்கள் புசிப்பார்கள், நீ சகல நாளும் ஒடுக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் இருப்பாய் என்று முன்னதாகவே முன்னறிவிக்கப்பட்ட வண்ணமாக கர்த்தர் மீதியானவரை அங்கே பயன்படுத்துகிறதையும் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அறுவடை நேரத்தில் அந்த மீதியானவர்கள் அந்த வெட்டுக்கிளியை போல் அந்த அங்குள்ள தானியங்கள், அந்த மந்தைகள், ஆடு மாடு இதெல்லாம் அவர்கள் எடுத்து அபகரித்து சென்றதையும் நம்ம வேதத்தில் பார்க்க முடிகிறது. ஸோ அதே போல் தான் இன்றைக்கி இந்த விசுவாசிகளையும் சாத்தான் ஏதோ ஒரு விதத்தில் பலவீனப்படுத்தி அவனை ஆண்டோர் பக்கம் வர முடியாதபடிக்கு தன்னால் இயன்ற அளவு பல காரியங்களை அவன் செய்ய முயல்கிறான். நம்முடைய ஆவிக்குரிய உணர்வை அவன் அபகரித்து கொள்ள தன்னால் முடிந்த அனைத்தையும் அவன் பிரயோகிக்கிறான், செய்கிறான். ஸோ நாம் வேதத்தை படிப்பதற்கும் கிரமமாக அதை தியானிப்பதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் எத்தனை தடைகள் உண்டாகிறது என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கவனித்திருக்கிறோம் இல்லையா? அநேக பேர் அதை பார்த்துருப்பீங்க. வேறு ஏதாவது காரியங்களை செய்யணும்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் மனசில் ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும்னு சொன்னால் அதற்கு பயங்கரமான தடைகள் சிந்தையிலையோ நம்முடைய எண்ணங்களிலேயோ பயங்கர ஒரு தடை இருக்கும். ஆனால் உள்ளே போயிட்டுனா அது பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை சாத்தான் எப்படியாவது விசுவாசிகளுடைய வாழ்விலே கொண்டு வர பார்க்கலாம். ஸோ அதிலிருந்து நாம் தேவனை அறிகிற அறிவையும் ஆரோக்கியமான உபதேசத்தையும் வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டலையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு சாத்தான் எப்பவுமே விரும்புவதில்லை. அவனுக்கு எப்போவுமே அடிமைத்தனத்திலே வைத்திருக்க வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானவர்கள் அடிமைத்தனத்திலே வைத்து அவருக்குள்ளே எல்லாம் அபகரித்தது போல. ஸோ இன்றைக்கு மக்கள் தங்கள் அடிமைத்தனத்தை நினைத்து அங்கே கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது இது ஏன் எங்களுக்கு நேரிட்டது என்று அவர்கள் அறிய விரும்பினார்கள். முதலாவது அவர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி, நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என தவறு என் பட்சத்தில் அல்ல உங்கள் பட்சத்திலே என்பதை அவர் அங்கே வெளிப்படுத்துகிறதையும், இன்றைக்கு ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளையும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார். அவருடைய வேலைகளில் ஒன்று ஒரு விசுவாசி பாவம் செய்யும் போது அதை உணர்த்துவிப்பதாகும். யோபு 33 பார்க்கும் பொழுது, அந்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, தேவன் ஒரு முறை பேசுகிறார், இரண்டாம் முறையும் பேசுகிறார், மானிடரோ அதை கவனிக்கவில்லை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ நம்முடைய பாவத்தை நாம் உணர்ந்து கொள்கிற பொழுது கிருபை உள்ள தேவன் நம்முடைய மன்றாட்டை கேட்கிறார், நம்முடைய அழுகையை கவனிக்கிறார். ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் மறு உத்தரவு அருளி நம்மை விடுவிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அதே தான் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நேரிடுகிறதை பார்க்கிறோம். ஸோ அவர்களை காப்பாற்றும்படி ஆண்டவர் ஒரு இரட்சகரை எழுப்ப தீர்மானிக்கிறார். அந்த அவருடைய திட்டத்திற்கு அவரால் அடையாளம் காணப்பட்ட மனிதன் தான் கிதியோன். அவன் மீதியானருக்கு பயந்து ஆலைக்கு சமீபத்திலே கோதுமையை போரெடுத்து கொண்டிருந்த போது கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமாகி அவன் அருகில் போய் கருவாலி மரத்தின் அடியில் உட்கார்ந்தான். அது நம்ம இந்த நியாயாதிபதிகள் 6:11 பார்க்க முடிகிறது. ஸோ நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க முடியாத பிரதான ஆசிரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார் என்று எபிரேயர் 4:15 நம்ம பார்க்கிறபடி அவர் நம்முடைய அந்த காரியங்களை உணர்ந்து நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் நமக்கு தூரமானவர் அல்ல, நமக்கு அருகில் மிகவும் நெருக்கமாக ஒவ்வொரு நாளும் இருக்கிறார் என்பதை நாம் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் நம்முடைய பிரச்சனைகளை அறியாதவரும் அல்ல. கடினமான நேரங்களில் நாம் தனிமையில் அல்ல, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையும் தைரியமாக கிருபாசன தண்டைகளில் சேரக்கிடுவோம் என்று எபிரேயர் 4:16 சொல்லப்பட்டது போல நாம் இப்படிப்பட்ட சூழலிலே அவரை நோக்கி கூப்பிடுவோம். இந்த நாளிலும்
நம்மை ஆண்டவர் தேடி வருகிற ஆண்டவராக நம்முடைய வாழ்வில் இருக்கிறார். நம்மளில் குறைவு உண்டு, அதை உணர்ந்தவர்களாக, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டவர்களாக நாம் அவரை நோக்கி பார்க்கிற பொழுது நமக்கு அவர் சகாயம் பண்ணுகிறார். எப்படி இந்த இஸ்ரவேல் மக்கள் தங்கள் அடிமைத்தனத்திலே அவங்கள கஷ்டத்திலே ஆண்டவரை நோக்கி பார்த்தபோது அவர் கிதியோனு எழுப்பி அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு இரட்சிப்பு உண்டாக அவரை பயன்படுத்தி அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீதியானோடு மீட்கிறது போல இன்று ஒருவேளை நாம் ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் மறுபடியும் விழுந்து போகுமானால் இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் சில நேரங்கள் ஏதோ ஒரு காரியத்தை விட முடியாது கஷ்டப்படுகிறது உண்டு. இன்றைக்கி ஆண்டவரை நோக்கி பாருங்க, நம்ம நிச்சயமாக பார்க்கும் பொழுது ஆண்டவர் அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பார். ஆண்டவர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை விடுவிப்பார். சாத்தானின் பிடியிலிருந்து விடுவித்து அவன் நம்மோட கூட ஒவ்வொரு நாளும் கூட இருந்து நம்மை தேடி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.